வாழ்த்துக்கள் மற்றும் வணக்கங்களுடன் தமிழ் இந்த நிகழ்ச்சி மக்கள் நிருபருக்காக 2026 எலெக்ஷன் தான் இப்ப பரபரப்பான டாபிக். இதுல யார் முந்த போறாங்க, திமுக கூட்டணியா அதிமுக கூட்டணியா விஜய் கூட்டணியா அப்படின்றதுதான். அதையும் தாண்டி அதிமுக விஜய் கூட்டணியோட இணைஞ்சா நல்லா இருந்திருக்குமோ அப்படின்னு நிறைய பேர் ஃபீல் பண்ணாங்க. ஆனா விஜய் வந்து அது இல்லைன்னு சொல்லிட்டாரு. ஒருவேளை இணையறதுக்கு வாய்ப்பு இருக்கா? இப்படி பல கேள்விகள் என் மனசுக்குள்ள இருக்கு. வாங்க மக்கள்கிட்ட நேரடியா கேட்கலாம். சரி, நீங்க சொல்லுங்க, 2026 எலெக்ஷன் எப்படி பரபரப்பா இருக்குமா இல்ல சுமாரா இருக்கும்? தெரியல. இல்ல இப்ப திமுக கூட்டணி ஒண்ணு இருக்கு இல்லையா, அதிமுக கூட்டணி இருக்கு, நடிகர் விஜயும் புதுசா வந்திருக்காரு. இந்த 3 கூட்டணியில யாரு முந்துறாங்கன்னு நினைக்கிறீங்க? ஒரு பெண்ணா நீங்க என்ன நினைக்கிறீங்க? போன ஓட்டு போட்டீங்கல்ல? ஆமா போட்டோம். ஓகே, இப்ப ஓட்டு போட்டு நம்ம காத்துட்டு தான் இருக்கோம். யாரு முந்துறாங்கன்னு நினைக்கிறீங்க? ஒரு பெண்மணியா உங்களுடைய கருத்து என்ன? விஜய் தான் நினைக்கிறேன். விஜய் தான். ஓகே, அப்ப அது வந்து நிறைய பேர் என்ன சொல்றாங்க, விஜயை ரசிக்கலாம், அவர் ஒரு நடிகர் தான், அவருக்கு எப்படி ஓட்டு விழும்னு கேக்குறாங்கல்ல. இப்ப ரசிகர் மன்றம் இருக்காங்கல்ல, அவங்க போடுவாங்க, பாப்போம் இந்த வருஷம் அவர் என்ன பண்றாரு பாப்போம். சோ ஒரு எதிர்பார்ப்பு இருக்கு, விஜய் ஜெயிப்பார் அப்படின்னு ஒரு எதிர்பார்ப்பு இருக்கு. அதிமுகவுக்கு வாய்ப்பு இருக்கா? அதிமுக வாய்ப்பு இருக்கு, இருந்தாலும் விஜய் தான் வரும் நாங்க நம்புறோம். ஏன்னா எங்க வீட்லயும் பசங்க தான் போடலாம்னு நினைக்கிறாங்க. சோ இப்ப பசங்களோட தொந்தரவு தாங்க முடியல, அவங்க எல்லாம் விஜய் ரசிகர்களால ஒரு மாற்றம் வரும்னு நினைக்கிறீங்க. 2026 அரசியல் பரபரப்பா இருக்கா இல்ல எப்படி இருக்குன்னு நினைக்கிறீங்க? போட்டி 4 முனை போட்டியா இருக்குது. 4 முனை போட்டியா? திமுக அதிமுக விஜய் கூட்டணி, அப்புறம் இன்னொரு நாம் தமிழர். 4 கூட்டணி. இதுல இந்த ரேஸ்ல யாரு முந்த போறது? கொஞ்சம் பலமா இருக்கிறது திமுக தான் பலமா இருக்கு. அப்படியா? ஆமா. அதிமுகவுக்கு வாய்ப்பு இருக்கு? அதிமுகவுக்கு பொருளாதார ரீதியா திமுகவுக்கு வந்து பலம் அதிகமா இருக்கு. அடுத்தபடியா அதிமுகவுக்கு ஸ்ட்ரென்த் அதிகம். பொருளாதார ரீதியான ஓட்டுக்கும் அதுக்கும் சம்பந்தம் இருக்கு. பசம் இருந்தாதான் ஜெயிக்க முடியுமா? ஆமா, பொருளாதாரம் வந்து அதிமுக இல்லாத பணமா இருக்கு. ஆனா வெளிய கொண்டு வர மாட்டாங்கன்றீங்க. அது எதுவும் சொல்ல முடியாது. சரி, எடப்பாடி பழனிசாமி எப்படி கொண்டு போறாரு அதிமுக? அதிமுக வந்து கொஞ்சம் அவர் ஒரு கட்டுக்கோப்புல வச்சிருக்காரு. அது வந்து கொஞ்சம் ஆச்சரியப்பட வேண்டிய விஷயம். பரவாயில்லையா, அதிமுகவை ஸ்ட்ராங்கா வச்சிருக்காருன்றீங்க? ஆமா, அவர் ஒரு எல்லாத்தையும் கையகப்படுத்தி வச்சிருக்காரு. ஒரு இரும்பு மனிதனா இருக்காருன்றீங்க? இரும்பு மனிதர்னு சொல்ல முடியாது, சொல்லணும். ஜெயலலிதா அளவுக்கு ஓரளவுக்கு கோபம் பண்றாரா? அந்த அம்மாவுக்கு யூக்குலா வர முடியாது. அந்த அம்மாவுக்கு யூக்குலா வரணும்னா அந்த அம்மா இரும்பு கரம் கொண்டு அடக்குறாங்கன்னு சொல்றாங்க இல்லையா, அது மாதிரி இவரு அந்த அளவுக்கு எல்லாம் ஒண்ணும் இல்ல. பட் எடப்பாடி நீங்க பாஸ் மார்க் கொடுத்திருக்கீங்க. அடுத்தபடியா அடுத்த இடத்துல இருக்காரு அவரு. ஓகே, எடப்பாடி தலைமை வந்து இப்படியே நீடிச்சா நல்லது தானா, இல்ல வேற யாராவது தலைமைக்கு வந்தா நல்லா இருக்குமா? அப்படி உங்களுடைய ஏதாவது கருத்து இருக்கா? அடுத்து வந்து பாத்தீங்கன்னா விஜய் இருக்காரு, சீமான் இருக்காரு. அவங்களும் வரட்டும், இளைய தலைமுறைக்கு 4 பேர்ல யாரு வந்தாலும் ஓகே தான். ஆனா திமுக முந்துற மாதிரி இருக்குன்றீங்க? ஆமா, இளைய தலைமுறைக்கு வந்து நம்ம வழி வேணும். இப்ப விஜய்க்கு வாய்ப்பு இருக்கா? விஜய்க்கும் வாய்ப்பு இருக்கு. ஆனா வந்து அவங்களுடைய ரசிகர்கள் வந்து அடங்குமுறைய கையாளனா அடக்குமுறைய கையாளணும்னு அவசியம் இல்லை. கொஞ்சம் வாழ்த்தனம் பண்றாங்கன்றீங்க? அது கொஞ்சம் அவங்க இன்னும் கொஞ்சம் மேனஸா டிசிப்ளினா அவங்க நடந்துக்கிறது கொஞ்சம் நல்லா. ஓகே. அரசியல் பிடிக்குமா உங்களுக்கு? கொஞ்சம் பிடிக்குமா இல்ல பிடிக்கவே பிடிக்காதா? பிடிக்கும். 2026 ஓட்டு போட ரெடியா இருக்கீங்க? சரி, ஒரு தைரியமா சொல்லுங்க, திமுக கூட்டணி இருக்கு, அதிமுக கூட்டணி இருக்கு, விஜய் கூட்டணி புதுசா வந்திருக்கு, இல்ல யார் ரேஸ்ல முந்துவாங்க? ஒரு பெண்ணா உங்களுடைய அபிப்பிராயம் என்ன? இந்த 3 கூட்டணி நோ ஐடியா, ரைட், எனக்கு ஒத்துக்கிறேன். பட் நீங்க ஓட்டு போட போறீங்க இல்லையா, ஒரு யூகம் இருக்கும் இல்லையா, திமுக நல்லா பண்ணிட்டு இருக்கு, இல்ல அதிமுக நல்லா பண்ணல, விஜய் புதுசா வராரு, எது உங்களுக்கு தோணுது? யாருக்கு டிக் பண்ண வாய்ப்பு இருக்கு? பொதுவா பெண்கள் மோஸ்ட்லி கேர்ள்ஸ் அண்ட் யங்ஸ்டர்ஸ் வந்து விஜய்க்கு தான் போடுவாங்க. அப்படியா? அது அவரு வெறும் ரசிகர் தான், நம்ம எல்லாம் அது ஓட்டா மாறாது நிறைய பேர் குறை சொல்றாங்கல்ல. விஜய்க்கு தான் பேஸ் இருக்குன்றீங்க? மேபி. என்ன வயசு உங்களுக்கு? 21 வயசு. 21 வயசு. ஏற்கனவே ஓட்டு போட்டிருக்கீங்களா? இப்ப 2026 அடுத்த ஓட்டுக்காக காத்திருக்கீங்க. அந்த ஒரு ஓட்டு எவ்வளவு முக்கியம் நினைக்கிறீங்க? அந்த ஒரு ஓட்டுல எப்படி வேணா மாறலாம், யார் வேணாலும் தோக்கலாம், யார் வேணாலும் ஜெயிக்கலாம், நம்மளை காப்பாற்றவும் வரலாம், எப்படியும் வாய்ப்பு இருக்கு இல்லையா? நல்லவங்க கூட நம்ம வாய்ப்பை இழந்துருவாங்க. ரைட்டு. 2026 எலெக்ஷன்ல திமுக ஒரு பக்கம், அதிமுக ஒரு பக்கம், நடிகர் விஜய் ஒரு பக்கம், இதுல யார் மாஸ் பண்ண போறதுன்னு நினைக்கிறீங்க ஒரு இளைஞனா? எனக்கு விஜய் தான். இல்ல, உங்களுக்கு உலகமும் விஜய் ஏத்துக்கோன்னு நினைக்கிறீங்களா? அவர் வந்தா பெஸ்ட், அவர் வரட்டும், அவர் என்ன பண்றாங்கன்னு பாப்போம். சரி, இப்ப எல்லாருமே இப்படி சொல்றீங்க, ஆனா திமுக அதிமுக பல வருஷமா இருக்கிற கட்சிகள், அவங்கள தாண்டி விஜய் ஜெயிக்க முடியுமா? ரசிகர் நிறைய இருக்காங்க. இப்ப ரசிகர்கள்னா 17 வயசு 18 வயசு 20 வயசு அந்த வயசுல இருப்பாங்க. எல்லா வயசுலயும் இருக்காங்க, அப்படி குறை சொல்ல முடியாது. ஆனா வீட்டுல இருக்க பெரியவங்களும் மனசு மாறி விஜய்க்கு போடுவாங்களா?
அவர் நல்லது பண்ணுவாரு. ஓகே, அப்படி நீங்க நம்ம ரொம்ப சொல்லி- நம்பிக்கையா இருக்கீங்க, வாழ்த்துக்கள். அதிமுக வாய்ப்பு இருக்கா? எடப்பாடி பழனிசாமி அவர்கள் முதல்வர் அவருக்கு வாய்ப்பு இருக்கா? அது இல்ல, நீங்க என்ன நினைக்கிறீங்க? இளைஞனா உங்களை பொறுத்தவரை ஆவாருங்க, ஆக மாட்டாருங்க, வெட்டு ஒண்ணு துண்டுன்னு தைரியமா சொல்லுங்க. எனக்கு தளபதி தான் ஆவாரு. தெரியல. சரி, ஓகே. 2026 தேர்தல் பரபரப்பா இருக்கா இல்ல எப்படி இருக்குன்னு நினைக்கிறீங்க? பரபரப்பா தான் இருக்கு. ஓகே, நீங்க ஓட்டு போட்டிருக்கீங்க ஏற்கனவே. போட்டிருக்கேன். இப்ப ஓட்டு போட காத்திருக்கீங்க. சரி, நீங்க ஒரு இளைஞனா சொல்லுங்க. அதிமுக ஒரு கூட்டணியில இருக்கு, திமுக ஒரு கூட்டணியில இருக்கு, விஜய் ஒரு கூட்டணியில இருக்காரு. இதுல யார் முந்த போறாங்க இந்த தடவை? இந்த சிரிச்சு மழுப்பெல்லாம் கூடாது, தைரியமா அடிங்க. விஜய் கூட்டமா, அதிமுக கூட்டமா, திமுக கூட்டமா, யார் அடிக்க போறது சிக்ஸர்? விஜய் கூட்டம் அடிக்கும். விஜய் கூட்டணி. இன்னைக்கு பேச வந்தவங்க எல்லாம் அதான் சொல்றீங்க, என்ன காரணம்? நான் என்ன கேக்குறேன், திமுக அதிமுக இவ்வளவு ஆண்ட கட்சி, ஆண்டுட்டு இருக்க கட்சி. சோ அந்த பெத்தவங்க, அந்த வீட்டுல இருக்கவங்க, வயசானவங்க எல்லாருமே பெரும்பாலும் அந்த ஓட்டு போட்டு பழக்கமாயிருப்பாங்க. இதை தாண்டி விஜய் ஜெயிக்க முடியுமா? கண்டிப்பா மாற்றம் இருக்கும். ஏன்னா நிறைய இப்போ வந்து டாக்ஸ் அது இது நிறைய நம்மளுக்கு கொண்டு வர்றதுனால வயசானவங்களுக்கும் அந்த மாற்றங்கள் எல்லாம் இருக்குல்ல. அதை வச்சு அவங்க வந்து பாத்தீங்கன்னா அவங்க வீட்டுல இருக்கிறவங்க சொல்லி அவங்க எல்லாமே அது அவங்க சேஞ்ச் ஆகிறதுக்கு நிறைய அப்ப மக்கள் வந்து ஒரு மாற்றத்தை எதிர்பார்த்து காத்திருக்காங்கன்னு நீங்க நினைக்கிறீங்க? ஆமா. 2026 எலெக்ஷன் எப்படி இருக்கும்னு நினைக்கிறீங்க? பரபரப்பா இருக்குமா இல்ல ரொம்ப சுமாரா இருக்கும்? இல்ல சார், பரபரப்பா தான் இருக்கும். ஓகே, யார் ரொம்ப டஃப் ஃபைட் கொடுப்பாங்க? நம்ம நடிகர் விஜய் கூட்டணியா, அதிமுக கூட்டணியா, திமுக கூட்டணியா? இல்ல சார், விஜய்க்கு தான் நாங்க எல்லாமே. நீங்க எப்படி சொல்றீங்க? திமுகவும் அதிமுக சொல்றது சும்மா வர கூட்டம், மக்கள் சும்மா ரசிப்பாங்களே தவிர ஒரு நடிகருக்கு மாற்றம் வரணும்ல நம்மளுக்கு. மாற்றம்னா என்ன மாற்றம்? என்ன மாற்றம் சொல்றீங்க? சார், மாற்றம்னா எப்படி சொல்றது? ஒரு புதுசு வேணும்ன்றீங்க. ஒரு புது மாற்றம் வேணும். திமுக அதிமுக மாத்தி உங்களுக்கு போர் அடிச்சு போச்சா? சரி, இந்த திமுக அதிமுகவை தாண்டி விஜய் ஜெயிக்க முடியுமா? அந்த ஒரு டவுட் இருக்குல்ல. வாய்ப்பு நம்ம தான் சார் கொடுக்கணும் அவருக்கு. நம்ம ஓட்டு போட்டா அவர் வரணும். அது ஓட்டா விழுமா? அந்த ரசிப்பு தன்மை ஓட்டா விழுமா? அவர் ஒரு இதுவும் நிக்கிறாருன்னா, ஒரு எதிர்த்து நிக்கிறாருன்னா அவருக்கு நம்ம ஒரு இது பண்ணணும்ல, அவருக்கு ஒரு நல்ல வாய்ப்பு தரணும்ல நம்ம. இன்றைய கால அரசியல் எப்படி இருக்கு? நல்லா ஒரு ஆரோக்கியமா இருக்கா இல்ல சரியில்லையா? தெரியல சார். சரியில்லை. நீங்க தெரியலன்னு சொன்னீங்க. நீங்க அரசியல் பத்தி நம்ம அந்த அளவுக்கு நம்ம ஆனா ஓட்டு போடுவீங்க. தேர்தல போய் ஓட்டு மட்டும் போட்டுருவீங்க. ஓட்டு ஒவ்வொருத்தரும் அரசியல் பத்தி தெரியாது, ஆனா ஓட்டு போடுவீங்க. இது என்ன லாஜிக்? இல்ல அப்படி இல்ல. ஓட்டு வந்து ஒவ்வொரு குடிமகனுடைய உரிமை. சரி, இப்ப இந்த 2026 எப்படி இருக்குங்க? பயங்கர காம்படிஷன் இருக்குமா? திமுக அதிமுக விஜய் கூட்டணி எப்படி இருக்கும்னு நினைக்கிறீங்க? அதாவது எல்லா கலந்தும் இந்த காம்படிஷன் தான் இருக்கு. அது இன்னைக்கு யாரு முந்துவாங்கன்னு நினைக்கிறீங்க இந்த ரேஸ்ல? இது உங்களுடைய யூகம், ஒரு தமிழக பார்வையாளரா உங்களுடைய யூகம், யார் முந்துவாங்கன்னு நினைக்கிறீங்க? யாரும் மக்களுக்கு நல்ல ஆட்சி தருவாங்கன்னு நடைமுறையில பாப்பாங்க, மக்கள் யார் உணர்வாங்களோ அவங்க முன்னேறுவாங்க. அப்ப அதிமுகன்றீங்களா? ஆமா, ஒருத்தரை நான் குறிச்சு சொல்றது நமக்கு அவ்வளவு சரியில்லை. பொதுவா ஓரளவுக்கு யார் பெர்சன்டேஜ் இருக்காங்கன்னு நினைக்கிறீங்க? அதிமுக திமுக விஜய், இது உங்க கருத்தை தான் நீங்க சொல்றீங்க, நீங்க யாருக்கும் கேம்பெயின் பண்ணல. யார் முந்தி இருக்காங்கன்னு நினைக்கிறீங்க அதிக பாயிண்ட்ஸோட? இப்ப திமுக இருக்கு அதிகமா. ஓகே, திமுக இருக்கு. அதிமுகன்ற ஒரு இது நம்ம எதிர்கட்சியா இப்ப இருக்கு. ஒரு காலத்துல அவங்கதான் ஆளுங்கட்சி. அவங்க ஏன் வின் பண்ண முடியாம தவிக்கிறாங்கன்னு நினைக்கிறீங்க? என்ன காரணம்? நான் சொல்றேன், மக்கள் விருப்பத்துக்கு தகுந்த மாதிரி அவங்க ஆட்சி அமைக்கிறது விரும்புற மக்கள் யாரு நல்லா இருக்கு அவங்க படுறது போடுவாங்க. மக்கள் விரும்புறது திமுக. ஆமா ஆமா. வணக்கம். வணக்கம் சார். ஓகே ஓகே. இந்த வணக்கம்ன்றது உண்மையா? அது இல்ல உண்மையா நம்ம சொல்றோமா இல்ல ஒரு சம்பிரதாயத்துக்காக வணக்கம் சொல்றோமா? உண்மையாதான் சொல்றோம். ஆமா, உள்ளத்துல இருந்து வர்றதுதான். அது ஒரு மரியாதை. அது மரியாதை தான். அந்த மரியாதை கொடுக்க சொல்ல அவங்களுக்கு ஆப்போசிட் பார்ட்டி யாருக்கு சொன்னோமோ அது அவங்க ஒரு சந்தோஷப்படுவாங்க. நம்மள மதிச்சு வணங்க சொல்றோம். ஒரு நல்ல வைப்பு கொடுக்கும் அந்த இடத்துல. சரி, ஓகே. 2026 எலெக்ஷன்ல ஒரு 3 தலைங்க இருக்காங்க. ஒரு பக்கம் திமுக, ஒரு பக்கம் அதிமுக, ஒரு பக்கம் விஜய். இதுல யார் மாஸ் பண்ண போறது? மாஸ் பண்ண போறது டிஎம்கே. ஓகே. அதிமுக எல்லாம் வர முடியாது. என்னங்க சர்வசாதாரணமா சொல்றீங்க? இல்ல நான் உங்களை இன்டரப்ட் பண்றேன், கோச்சுக்காதீங்க. எடப்பாடி பழனிசாமி நம்மளுடைய முன்னாள் முதல்வர், 10 வருஷம் ஆட்சியில இருந்தாங்க. 5 வருஷம் திமுகவை பார்த்தாச்சு, 5 வருஷம் அதிமுகவை பார்ப்பேன்னு சொல்ல மாட்டாங்களா மக்கள்? இல்ல அது பார்க்க மாட்டாங்க சார். சார் எப்பவுமே அது மக்கள் அந்த மாதிரி இருந்தாங்க. இப்ப எடப்பாடி பல விஷயங்கள்ல கோல்மால் பண்ணிட்டாரு.
அந்த குரூப்ல இருக்க அந்த கலைச்சு விட்டாரு. அப்புறம் வந்து அமித்ஷா கொண்டாந்து உள்ள வச்சுக்கின்னு அது வந்து ஆட்சியில எங்களுக்கு பங்கு இருக்குது அப்படின்னு அவர் சொல்லவே இது கொழுபடியா போயிட்டு இருக்கு. அதுல என்ன மாதிரி ஆளுங்கன்னு இருக்காங்கல்ல, ஒரு ஏஜ் ஆன ஒரு ஆளுங்க, அவங்க எல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா கரெக்டா பார்த்து ஒரு ஓட்ட போடுவாங்க. யாருக்கு வாய்ப்பு கொடுக்கணும்னு நினைச்சு அவங்க கரெக்டா போட்டுருவாங்க. இவருக்கு தான் போடுவாங்க, இவர் நம்பி நிக்கிறாரு. இது வந்து வார்த்தைக்கு அமையும். என்ன சொல்றாரு, மக்களை காப்போம், தமிழகத்தை மீட்டெடுப்போம்ன்றாரு. அப்படி இவர் மீட்டெடுக்கிறதுக்கு என்ன இருக்குது அங்க சொல்லுங்க? மீட்டெடுப்போன்றாரு. எதுல இருந்து நீ மீட்ட போற? திமுக மீட்டதுக்கு என்ன சார் இருக்கு? மீட்டெடுப்புன்னு அதெல்லாம் பாதாளத்துல இருக்குது. அது தமிழ்நாடு மத்த நாட்டை விட மத்த ஆளுங்களை விட சிறப்பா இருக்குதுன்றான். கேரளாவை விட ஒன்னும் டாப்பா வரல, இருந்தாலும் மத்த மாநிலத்தை விட அது நல்லா இருக்கு. ஒண்ணும் இல்ல, வாய்ப்பே இல்லன்றீங்க. இவர் 10 வருஷம் பண்ணாரு, அப்ப என்ன பண்ணாரு? பாதாளத்துல போட்டு வச்சிருந்தாரா? எனக்கு தெரிஞ்சு உங்க கருத்து என்னன்னா, நான் என்ன செய்ய போறேன்னு சொல்லாம நான் இதை மீட்டெடுக்க போறேன்னு சொல்லக்கூடாது. நான் பண்ண போறேன், அது பண்ண போறேன், இது பண்ண போறேன்னு சொல்லி நீ மக்கள்கிட்ட ஓட்டு கேளு. அதை விட்டுட்டு நான் அதுல பாதாளத்துல தமிழ்நாடு வந்து நான் காப்பாத்த போறேன், மீட்டு எடுக்க போறேன், மக்களை காக்க போறேன்னு நீ 10 வருஷமா என்ன காத்த? ஒரு ரோடம் ஒண்ணுமே பண்ணல. நீ என்ன உங்க கஜானா தான் ரெடி பண்ணீங்க. இப்ப வந்து சிறப்பா பண்றான். ஏங்க அதிமுக கூட்டங்கள்லாம் எவ்வளவு கூட்டம் வருதுங்க. அது வைக்கிற மாதிரி கூட்டம் வரும் சார். அவரை பார்க்கணும், பேசணும், அவரு பேசுறது கேட்கணும், பேர் வருவாங்க. அது மாறலாம், ஆனா எல்லாருமே போட மாட்டான். அத வந்து அதுக்குள்ள டிஸ்கஷன் பண்ணி தான் போடுவான். இன்னும் மீட்டிங் எவ்வளவு மீட்டிங் அதெல்லாம் நடக்க போது பார்க்க போறாங்க. அதுல விளக்கம் தெரிஞ்சு அதுக்கப்புறம் என்ன பண்ணலாம்னு முடிவு எடுத்து பண்ணுவாங்க. ஆமா, என்னங்க மக்கள் ஒவ்வொருத்தரும் அவங்களுடைய கருத்துக்களை சொன்னாங்க. கருத்துக்கள் பரிமாற்றங்கள் இருந்துட்டு தான் இருக்கும். ஆனா 2026 அந்த எலெக்ஷன் டைம் வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணி தான் ஆகணும். மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து அன்புடன் விடைபெறுபவர் தமிழ்.